வாங்க, இன்னைக்கு நம்ம வெள்ளை சமையல்ல நெத்திலி கருவாடு குழம்பு வைக்கலாம். ஒன்றரை பூடு கொத்தமல்லி போட்டுக்கலாம். 4 வரமிளகாய், இதுக்கு போதுமான உப்பு, வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தடி கடிச்சிக்கிடுச்சு, தடி கடிச்சிக்கலாம். இந்த கருவாட்டை சுடுதண்ணியில் போடலாம், 10 நிமிஷம் கிடக்கட்டும். அப்படியே சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 3/4 கப்பு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, உளுந்த பருப்பு 1 ஸ்பூன். வெங்காயத்தை நல்லா செவக்க வறுத்துக்க வேணாம். 1 கொத்து கருவேப்பிலை தழை. வெங்காயம் கலர் மாறிக்கிடுச்சு, தக்காளி பழம் போட்டுக்கலாம். 1 கப்பு தக்காளி பழம், போதுமான உப்பு. தக்காளி பழம் செவக்க வறுத்து வதங்க வேணும். 2 உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய் நார் வாங்கிக்கலாம். நல்லா வணங்கி போச்சு, அதுக்கு போதுமான தண்ணி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய வேலை கொஞ்சம் சின்னது புளி ஊற வச்சுக்கலாம். அலாச்சிக்கலாம் புளியை. கருவாட்டை தண்ணி வடிச்சிக்கலாம். இப்படி அலாசிட்டு தண்ணி வடிச்சிக்கலாம். கொட்டி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த தலையெல்லாம் இப்படி பிச்சு போட்ட வேணும். தலையை பிச்சாச்சு. 2-3 ஆறு நல்லா அலாச்சிக்கலாம், நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சு போச்சு, அரைச்சி வச்சா கொத்தமல்லி மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காய் வெந்து போச்சு, கருவாட்டை போட்டுக்கலாம். நல்லா வெந்து போச்சு. கழுவி வச்ச கருவாடு, ஒரு கட்டி கலக்கிட்டு போட்டுக்கலாம். கருவாட்டை போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேவிட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாப்பா அதுக்குள்ள பழத்தை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டேன். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நல்லா கும்புன்னு மணக்குது. கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது. நெத்திலி கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க.
வாழைக்காய் போடுறதுக்கு உருளைக்கிழங்கு போடுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது.